வணக்கம் வியூவர்ஸ், இசை நாடக சேனல் உங்களை வரவேற்கிறது. நான் உங்கள் நித்யன். சென்ற தொடரில் ரஷ்யாவின் தோல்வியால் 2ஆம் நிக்கோலஸ் மிகவும் கோபம் கொண்டு சில முட்டாள்தனமான முடிவுகளால் ரஷ்ய இராணுவத்தை வழிநடத்தி தோல்வியை சந்தித்தார். இதனால் மக்களும் வேதனை கொண்டனர். லெனின் வருகையும் அதனோடு சேர்ந்த புரட்சியும் இந்த தொடரில் பார்க்கலாம். உலகம் எரிகிறது சீசன் 1 எபிசோட் 14 பார்க்கலாம். கிழக்கு முனையின் தோல்விகள் ஒரு நாட்டின் மானத்தை தகர்த்தன. ஆனால் அந்த தகர்வின் பின்னால் ஒரு பழிவாங்கும் நெருப்பு எரிந்தது. அந்த நெருப்பு ரஷ்ய புரட்சியாக வெடித்தது. உலக வரலாற்றை மாற்றிய நாள் இது. ரஷ்யாவின் உடைந்த வாழ்க்கையால் மக்கள் மிகவும் கோபம் கொள்கின்றனர். போர் நீல நெடியது என்பதை உணர்கின்றனர். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உயிரிழந்ததை உணர்கின்றனர். வீடுகளில் பசி, நாடெங்கும் மரணம் என்பதை மிக விரைவாக உணர்கின்றனர் மக்கள். இதனால் ரஷ்ய மக்கள் மிகவும் கோபமடைகின்றனர். ரஷ்ய மக்கள் கேள்வி கேட்கத் தொடங்கினர். நாம் ஏன் போராடுகிறோம் என்று இராணுவ வீரர்களும் விரக்தி அடைந்தனர். அவர்கள் குடும்பங்கள் பசியால் தவித்துக் கொண்டிருக்க அவர்கள் போர்க்களத்தில் உயிரிழந்தனர். சாதாரண மக்கள், சிப்பாய்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரின் கோபமும் ஒன்றிணைந்து கூடுகிறது. அரசு படையை அனுப்பியது இதற்காக, மக்களை கலைந்து போக சொல்ல. ஆனால் அதிசயம் நடந்தது. அந்த படை மக்களை ஒன்றும் செய்யவில்லை. மாறாக அரசுக்கு எதிராக போராடும் மக்களை காத்தனர். அவர்களை சுடவும் இல்லை, மக்களை எதிர்க்கவும் இல்லை. ஆனால் அரசை எதிர்த்தனர், கோஷமிட்டனர். ரஷ்ய பேரரசை சரிய இது ஒரு மைல்கல்லாக அமைந்தது. சார் 2ஆம் நிக்கோலஸ் மிகவும் கோபமடைந்தார், குழப்பமடைந்தார். இதனால் பதவி விலகினார். 300 ஆண்டு கால ஆட்சி செய்த ரோமனோவ் குடும்பத்தின் ஆட்சி முறை முடிந்தது. ஆனாலும் அமைதி இல்லை நாட்டில். புதிய தற்காலிக அரசு அமைந்தது. புதிய தற்காலிக அரசும் ஒரு பெரிய தவறை செய்தது. 2ஆம் நிக்கோலஸின் நிழலாக மாறியதுதான் அந்த தவறு என்று நாம் நினைத்தால் அது மிகவும் பெரிய தவறு. புரியும்படி சொன்னால், போரை விட்டு வெளியே வரவில்லை. அதனால் மக்கள் மீண்டும் போராடத் தொடங்கினர். இந்த குழப்பமான நேரத்தில் ஒரு மாமனிதர் வெளிப்பட்டார். அவர்தான் விளாடிமிர் லெனின் என்னும் மனிதர். விளாடிமிர் லெனின் ஒரு யோசனையோடு வந்தார். அமைதி, ரொட்டி, நிலம். அவரது கருத்து மக்களின் இதயத்தில் ஒளியேற்றியது என்று கூறலாம்.
அன்று இரவு ஒரு நாள் இரவில் புரட்சி வெடித்தது. அது அக்டோபர் புரட்சி என்று கூறப்பட்டது. அந்த நாள் 25 அக்டோபர் 1917 ரஷ்ய வரலாற்றை மாற்றிய இரவாக அமைந்தது. போல்ஷிவிக்குகள் ஆயுதம் எடுத்து அரசு கட்டிடங்களை கைப்பற்றினர். இந்த அரசும் சரிந்தது. புதிய கிரக சக்தி பிறந்தது. சோவியத் அரசு உருவானது. ரஷ்யா போரிலிருந்து வெளியேறியது. ஆனால் ஜெர்மனிக்கு இது ஒரு பெரிய நன்மையாக அமைந்துவிட்டது. அனைத்து படைகளையும் மேற்கு களத்துக்கு மாற்றினர். அங்கு உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு புதிய திட்டத்தை அங்கே போட்டது ஜெர்மனி. ஒரு புதிய இரத்தப் போர் காத்திருந்தது. புரட்சியின் நெருப்பு ரஷ்யாவை மட்டுமல்ல, உலக அரசியலையும் மாற்றியது என்றே சொல்லணும். பேரரசின் வீழ்ச்சி மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றாலும் சிறிது ஆறுதலை தந்தது. புதிய சக்தியின் எழுச்சி வரலாறு மூடிக்கொண்ட ஒரு அத்தியாயம். அடுத்த அத்தியாயம் இன்னும் கொதிக்கும். ஜெர்மனியின் கடைசி சூதாட்டம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நான் உங்கள் நிதின். வணக்கம். முதல் உலகப் போர் மட்டுமின்றி இரண்டாம் உலகப் போரையும் அதனுடைய தகவல்களையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருப்பின் எங்களுடன் பயணம் செய்யுங்கள். இந்த இயல் இசை நாடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வணக்கம். பார்த்ததுக்கு